உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடா இருக்குதா, காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் அதிகமா சாப்பிடுங்க. ஆனா பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கணும். பின்ன எப்படி நம்ம அதிகமா காய்கறிகள் பழங்கள்லாம் சேர்த்துக்கிறது? இருக்கிற விலைவாசியில இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கிறது நடக்கிற காரியமா? இதுதான் இன்னைக்கு பல பேருடைய எண்ணங்களா இருக்குது. அப்படியே காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நம்மளுடைய உணவுல அன்றாட வாழ்க்கையில அதிகமா எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் சத்தானதா இருக்குதா, கெமிக்கல் இல்லாம இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இன்னும் சொல்ல போனா காசு கொடுத்தா கூட சத்தான உணவு, கெமிக்கல் இல்லாத உணவுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயமாகி போச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு உணவு கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல ஒரே 1 கிராம் தினமும் எடுத்துக்கொண்டாலே போதும் 1 கிலோ பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொடுக்கக்கூடிய சத்தை நமக்கு கொடுத்துடும். 100% இயற்கையானது கூட. இதனுடைய விலையை நம்ம ஒப்பிடும்போது, அதாவது காய்கறிகள் பழங்களோட ஒப்பிடும்போது இதனுடைய விலையும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த ஒரு சூப்பரான உணவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1965ஆம் ஆண்டுல ஆப்பிரிக்கா நாட்டுல கடும் பஞ்சம் ஏற்பட்டது.